பட் ஹேண்ட் டூல்ஸில் ஃபுல் ரேஞ்சஸை நம்ம வந்து ஸ்டாக் வந்து வச்சிருக்கிறோம். வெளியூர்லேருந்து நிறைய கஸ்டமர் டர்ன் ஓவர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பீஸ் வேணும்னு நீங்கள் தேடி வந்தீங்கன்னா கூட அது நம்மகிட்ட கிடைக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு எடுக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப்பு இதெல்லாம் வந்து 1 டன் 1.5 டன் வரைக்கும் உங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. 3 டன்னுக்கு உண்டான அளவுக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கிறது. இந்த சுத்தியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை இந்த சுத்தியில் டேமேஜ் ஆச்சுன்னா இதை மட்டும் நம்ம தனியாக மாற்றலாம். அப்படிங்களா? ஓகேங்களா? இதை மட்டும் தனியாக மாற்றலாம். சரிங்க. கிளாத் எல்லாம் வந்து இப்போ நம்ம திருப்பூர் சைட்லாம் வந்து இருக்காங்களே, இது முன்னாடி ஒரு பிளேட் இருக்குது, இதெல்லாம் வந்து அப்படியே லேசாக உருட்டிகிட்டே போனாங்க, அந்த லைனில் அப்படியே கிளாத் எல்லாம் கட் பண்ணி ஸ்டெயின்லெஸ் பைப்பு, ப்ரொஃபைல், மார்பிள், டைல்ஸ், வுட் எல்லாமே ஒரே பிளேட்லேயே நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ இதை தான் நான் வந்து சொன்னது என்னன்னா உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளேடை வந்து மாற்றிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒன்றுலேயே நீங்கள் எல்லாமே கட் பண்ணலாம். இப்படி திருப்பது இல்லையா, இப்படி திருப்ப முடியும். இப்படி தான் கழட்டுறதுனா இது இந்த பக்கம் திருப்பினா ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ் விடும். அப்போ நம்ம டக்கு நம்ம வந்து திருப்பிட்டே இருக்கலாம். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா SWOT என்டர்பிரைசஸ் தாங்க வந்திருக்கோம். SWOT என்டர்பிரைசஸ் மோஸ்ட்லி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா யூடியூப்லேயும் சரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் டூல்ஸ்லேருந்து வேக்கம் கிளீனர், வாட்டர் ஹீட்டர், கார் வாஷர் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா SWOT என்டர்பிரைசஸ் எப்படி இருக்காரு சார்? எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிற வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 months முன்னாடி பண்ணியிருந்தோம். ஓகே சார், நம்ம SWOT என்டர்பிரைசஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம SWOT என்டர்பிரைசஸ் பற்றி புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. வணக்கம். ஏற்கனவே உங்களை ஒரு தடவை மீட் பண்ணியிருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். என்னோட பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் SWOT என்டர்பிரைசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SWOT என்டர்பிரைசஸ்க்கு இந்த இடத்துல ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. வெளியூரில் வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு வந்து. ஸோ எங்கள் SWOT என்டர்பிரைசஸ் ஈரோடு பெருந்தரோடு பழையபாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பழையபாளையம் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கலெக்டரேட் ஆஃபீஸ் முன்னாடி ஈரோட்டுக்குள்ளே போய்விடும். ஈரோட்டுக்குள்ளே இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் அடுத்த ஸ்டாப்பில் தான் அந்த சிக்னல்லையே நம்மளது வந்துருக்கு. ஸோ பேசிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர், கார் வாஷர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த பவர் டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே சார், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோங்க? ஓகே, ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஒரு பவர் டூல் கடைக்கு போனோம் அப்படின்னம்னா நீங்கள் பவர் டூல்ஸ் அப்படிங்கிறது ட்ரில்லிங் மிஷினு, கட்டிங் மிஷின் இதெல்லாம் அந்த பவர் டூல்ஸில் யூஸ் பண்ண டூல்ஸ் தான் வந்து ஹேண்ட் டூல்ஸ் சொல்லுவாங்க. ஹேண்ட் டூல்ஸ் அதாவது பவர் டூல்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு அதிகமானபடி கிடைக்கும். ஹேண்ட் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸில் 700 வெரைட்டின்னு இதில் 1400 வெரைட்டி மேலே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது பவர் டூல்ஸை பிளேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா, 30 ரூபா, ஈவன் 5 ரூபாய்க்கு கூட இருக்குன்னா அதில் பெருசாக மார்ஜின் இல்லாதனால இதை யாரும் அதிகமாக வந்து சேல் பண்ணுறது ஆமாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பட் இந்த ஒரு நீங்கள் என்கிட்ட டூல்ஸ் வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் டூல்ஸ் வாங்கணுமே அப்படிங்கிறது. பட் ஹேண்ட் டூல்ஸில் ஃபுல் ரேஞ்சஸை நம்ம வந்து ஸ்டாக் வந்து வச்சிருக்கிறோம். நம்மள கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு டூல் மார்ட். நீங்கள் அதாவது வருஷத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவைனாலும் அந்த பொருள் கிடைக்கும். அதாவது எப்போவுமே எது அதிகமாக மூவ் ஆகுதோ அதை விற்கிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. பட் நமக்கு வெளியூர்லேருந்து நிறைய கஸ்டமர் டர்ன் ஓவர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பீஸ் வேணும்னு நீங்கள் தேடி வந்தீங்கன்னா கூட அது நம்மகிட்ட கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் பார்க்குற இங்கே ஹேண்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சும்மா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சொல்கிறோம் அப்படின்னம்னா இங்கேருந்து உங்களுக்கு ஓரலாக சொல்லிடுறேன் பாருங்க. ஏன்னா பேசின நிறைய இது பண்ணப்படும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு எடுக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப்பு இதெல்லாம் வந்து 1 டன் 1.5 டன் வரைக்கும் உங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. 3 டன்னுக்கு உண்டான அளவுக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கிறத பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கட்டர், இந்த மாதிரி கேபிள் கட்டர் வேணா இந்த மாதிரி கேபிள் கட்டர் இருக்குது. ஹேண்ட் ரிவிட்டர் இருக்குது உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிவிட்டர் இருக்குது. ஸ்பேனரை பொறுத்த வரைக்கும் ஸ்பேனரில் எல்லா வெரைட்டியுமே நம்மகிட்ட எல்லா செட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறதுனா சிங்கிள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீ டபுள் சைடு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டியில் உள்ள வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கழட்டுறதுல வந்து 2-3 டைப் ஆஃப் பிராண்ட்லேயே நாங்கள் வந்து எல்லா ஆல் சைஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்சைடில் ஏதாவது இந்த ஓரிங் மாதிரியெல்லாம் வந்து வாஷர்லாம் கலட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா உள்ள விட்டு நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிடிச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் ஒன்று மட்டும் இல்லைங்க, இதில் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 50 டைப் ஆஃப் இதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், பிக் சைஸு, ஸ்மால் சைஸு, இந்த மாதிரி எல்லா சைஸுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ அப்படியே இங்கே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீல் தான். பெரிய 14 சைஸ்லேருந்து கட்டிங் வீல்லேருந்து எல்லா வீலுமே உங்களுக்கு வந்து இருக்கிறது. கப் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. அதாவது என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஸ்டீலில் வர்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப் ப்ரஷ் வந்து சின்னதும் வந்து உங்களுக்கு கப் ப்ரஷ்னால் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கப் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டடில் வர்றதும் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வர்ற மாதிரியும் இருக்கிறதுலையும் வந்து இருக்குது. இதெல்லாம் ஏதாவது மெட்டல்லையோ வேறு எதுலையோ ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஷைன் பண்ணுறதுக்கோ தேய்க்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி இதை வந்து யூஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு வந்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வீல் சம்மந்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வுட்டு கட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டீல் கட் பண்ணுறதா இருக்கட்டும், காங்கிரீட் கட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன கட் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து கட் பண்ணலாம். அதில் பாலிஷ் போடுறது இந்த மாதிரி பண்ணுற எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரு யூனிக்கான விஷயங்களை வந்து அதில் என்னென்ன இருக்குது, ஏன்னா எல்லாமே பேசினா டைமிங் அதிகமாகும் இல்லைங்களா. அதுக்கு அடுத்து உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி சுத்தியில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சுத்தியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை இந்த சுத்தியில் டேமேஜ் ஆச்சுன்னா இதை மட்டும் நம்ம தனியாக மாற்றலாம். அப்படிங்களா? ஓகேங்களா, இதை மட்டும் தனியாக மாற்றலாம். சரிங்க. ஸோ இதெல்லாம் எஸ்எஸ்ல ஸ்டீலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ், அதே மாதிரி சின்னதாக இருந்தாலும் அது மாதிரி தான் எது போனீங்கன்னாலும் இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், கழட்டி மாற்றுற அளவுக்கு தான் இருக்குது. இது தனியாகவும் எங்ககிட்ட ஸ்பேரும் இருக்குது. ஸ்பேரும் இருக்குது, அது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. அதே மல்டி பர்பஸ் தான். மல்டி பர்பஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனூட்டாக அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மியாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த இடத்துல வெயிட் வந்து நல்லா இறங்கும். ஒரு சின்ன இடத்துல அடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது தான். பாருங்கள், இது இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரப்பர் கேரட் ரப்பர் மாதிரியானது. இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த வைண்டிங் ஒர்க் பண்ணுறவங்க இந்த டென்ட் ஆகாமல் சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு அடி கொஞ்சம் பலமாக விழுவணும், ஆனால் காயம் ஏற்படாமல் இருக்கிறது செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சுத்தியில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டர் பிட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ரூட்டர் பிட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வுட்டிலெல்லாம் டிசைனிங் பண்ணுறீங்க இல்லையா, வுட்டில் டிசைன் பண்ணுறதுக்கு, வுட்டு கடையிறதுக்கு, அந்த மாதிரி டோருக்கெல்லாம் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி கார்பெண்டருக்கு வந்து இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூட்டர் பிட் அப்படின்னா தெரியும். நான் காட்டையில் டூல்ஸ் வந்து ரூட்டர் மிஷினையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து இது அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங், இதுவும் வந்து ரூட்டர் பிட்லேயே தான் வரக்கூடியது. சரிங்க, ட்ரிம்மர் பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்னு, கேஸ் ஃப்ளேம் கன்னு சொல்லுவோம். ஃப்ளேம் கன்னு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக சின்னதாக ஒரு சில மெட்டல் ஏதாவது சூடு பண்ணணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ரீஃபில் தனியாக இருக்குது. அந்த கேஸோட இல்லை ரீஃபில் தனியாக இருக்குது. அந்த ரீஃபில்ல போட்டு யூஸ் பண்ணுறதுல 2 ஐட்டமும் வந்து வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து இருக்கும். ஆமாம், சிங்கிள் ஒன்று டபுள் ஒன்னில் இருக்கிறது. ஓகேங்களா. இது வந்து ஏர் கன். நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கன் வந்து ஏர் கன் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஏர் கன்னு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பரு, கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடிய எஸ்எஸ், அந்த மாதிரி காப்பர் டியூப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப்லாம் கட் பண்ணுறதுன்னா இதுலேயே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் கட் பண்ணுற முந்தி மாதிரி எக்ஸா பிளேடு போட்டு அறுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பிவிசி பைப் இன்னும் கூட இதை சொல்லல தான் நமக்கு இன்னொரு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து இந்த கிளாத் எல்லாம் வந்து இப்போ நம்ம திருப்பூர் சைட்லாம் வந்து இருக்குங்களே, இது முன்னாடி ஒரு பிளேடு இருக்குது, இதெல்லாம் வந்து அப்படியே லேசாக உருட்டிகிட்டே போனாங்க அந்த லைனில் அப்படியே கிளாத் எல்லாம் கட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான யூனிக்கான ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ன ஷேப்பில் வெல்டிங் பண்ணணும், கட் பண்ணணும், அந்த இடத்துல வெல்டிங் பற்ற வைக்கணுமோ அந்த இடத்துல இது வந்து மேக்னெட். அது வெல்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எந்த ஷேப்பில் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அந்த ஷேப்பில் அதுக்கு உட்பட்டதில் இடத்துல மட்டும் நம்ம வந்து நவராமல் வந்து வெல்டிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து இது இதாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ஏதாவது பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா, இஎம்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ண சால்ட்ரிங்னு சொல்கிறோம். அந்த சால்ட்ரிங்கில் வந்து 3-4 வெரைட்டி பண்ணுறோம். இந்த சால்ட்ரிங்கில் வந்து இது வந்து ஹெவி சால்ட்ரிங் இருக்குது, சின்ன சால்ட்ரிங் இருக்குது. இதே சால்ட்ரிங் பண்ணியிருந்தேன் அந்த சால்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டானதும் சால்ட்ரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியானதும் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறது உங்களுக்கு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்குன்னா ஸ்டீலை கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு இருக்குது. மெட்டல்லையே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறத கட் பண்ணுறது, வுட்டு கட் பண்ணுறது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸை கட் பண்ணுறது, மார்பிள்ஸை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தெரியும். பட் இந்த பிளேடை எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள். இதில் அப்படியே பார்க்குறீங்களா, இது கொஞ்சம் அவர்கிட்ட காமி இங்கே பாருங்கள். இதில் என்னென்ன இருக்கு பாருங்கள். இது வுட்டு கட் பண்ணுற காப்பர் பைப்பு, ஸ்டெயின்லெஸ் பைப்பு, அலுமினியம் ப்ரொஃபைல், எல்லாமே ஒரே பிளேட்லயே நீங்க கட் பண்ணலாம். ஸோ இதைத்தான் நான் வந்து சொன்னது என்னன்னா உங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து ஒரு பிளேடை வந்து மாத்திட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒன்னுலயே நீங்க எல்லாமே கட் பண்ணலாம். இது இருந்தால் மல்டி பர்பஸ் நீங்க எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் அது யூஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த யூனிக்கானதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ஒரு பிளேட் இருக்கு பாருங்க, இதுவும் வந்து அதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைலெல்லாம் கட் பண்ணுறது, ஸ்டீலில் கட் பண்ணுறதுல இந்த பிளேடு போட்டிருக்கு. இதில் என்னென்ன கட் பண்ணுறதுங்கிறது இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மெட்டல்ஸு, அலுமினியம், உட்ஸு, பிளாஸ்டிக், ஜிப்சம் எல்லாத்தையும் இதிலேயே வச்சு பண்ணி எல்லாமே வந்து ஒரே பிளேட்லேயே வந்து கட் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து
இதுலேயே இந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ஜிக்ஸா பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் காடி எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஜிக்ஸா பிளேட்லேயே இதுலேயே 2-3 சைஸ் இருக்குதுங்க. அதில் அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட் டூல்ஸில், அதாவது வுட்டில் கடையிறதுலேருந்து எது பண்ணுறதுனால ஹேண்ட் டூல்ஸ் தேவையான, அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த பாலிஷ், கார் பாலிஷ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கார் பாலிஷ் பண்ணுறது, டிங்கரிங் பண்ணுறவங்களுக்கு வெல்க்ரோ பேடில் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நமக்கு கட்டிருக்கு. மார்பிள்லாம் கட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹேண்ட் டூல்ஸில் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து ஆமாம் இது ஸ்டீல் ப்ரஷ்ஷு, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கோட்டட் ப்ரஷ் உள்ளதும் இருக்கிறது, இதுலேயே 3-4 இன்னும் சாஃப்டாக உள்ளது இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியும் வந்து இருக்கிறது உங்களுக்கு. ரெகுலராக ஹேண்ட் டூல்ஸ் இல்லாமல் யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன சின்ன பொருள் தான். எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பொருளை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு தேடுறதோ பண்ணுறது. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குற ஒரு ஆப்ஷனே பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவை நீங்களே வந்து எடுத்துக்கலாம், நீங்களே வந்து பில் பண்ணுற மாதிரி தான் வந்து ஸோ பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டூல்ஸில் வந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஹேண்ட் டூல்ஸு, பவர் டூல்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேனர் செட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நட்டு போல்ட் எல்லாம் கலட்டுறதுக்கு உண்டான எல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்கிறது. ஆமாம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஸ்பேனரோடைய செட்டு ஃபுல்லாக வந்து எல்லா சைஸுமே ரிங் ஸ்பேனர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். வந்து இது வந்து காம்பினேஷன் ஸ்பேனர். இதெல்லாம் தனித்தனியாகவும் வாங்கலாம், செட்டாக வேணும்னாலும் நீங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் செட்டாக வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற ஸ்பேனர் வந்து டபுள் ஹேண்ட் ஸ்பேனர்னு சொல்லுவோம். சரிங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பேனர் யூஸ் பண்ண போனாங்க. அந்த ஸ்பேனரில் இந்த சைஸ் இல்லாமல் நமக்கு இட வசதி இல்லாதனால உங்களுக்கு சைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கு. கிட்டத்தட்ட இல்லை இன்னும் நிறைய சைஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நம்ம ஸ்பேனர் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராச்செட். ஸோ இப்போ தான் டெக்னாலஜி நிறைய வந்துச்சு இல்லை. ராச்செட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த பக்கம் திருவுறீங்களோ அந்த பக்கம் மட்டும்தான் டார்க் வந்து திருப்பிக்கிட்டே போக ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு இப்படி திருப்பு பாருங்க, இப்படி திருப்புது இல்லையா, இப்படி திருப்ப முடியும். இப்படி தான் கழட்டுறதுனா இது இந்த பக்கம் திருப்பினா ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ் விடும். அப்போ நம்ம டக்கு நம்ம வந்து திருப்பிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் ராச்செட் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து ஆமாம் ராச்செட்டில் இருக்குது. நான் முந்தி சொன்ன மாதிரி தான் வெரைட்டி வாய்ஸ் வந்து ஏகப்பட்டது. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்க, இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம முன்னாடி இந்த லாரி போல்ட்டெல்லாம் நம்ம கழட்டிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி கழட்டுறது. இதில் என்னன்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல நல்லா குறிப்பாக எடுத்துங்க, இல்லை ஏரோ மார்க்கெட் எண்ணம்னு சொல்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன மாதிரி போல்ட்டை கழட்டுறாங்க கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டார்க் வந்து நீங்கள் இங்கே போட அந்த டார்க்கை வந்து இதில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ராச்செட்லேயே வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பெருசில் உள்ளதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீல்டு நட்டெல்லாம் நம்ம கழட்டுறோம் இல்லைங்களா, வீல்டு நட்டு கழட்டுறது, அதுலேயே போட்டு ஜாக்கியெல்லாம் நீங்கள் டைட் பண்ணி ஏற்றிக்கிறதா ஜாக்கி ஏற்றுற மாதிரி இருக்கிறதுனாலும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸில் வந்து இருக்கக்கூடியது. வீல் நட்டு கழட்டுறதுலேயே ஜாக்கி போடுறதுலேயே உங்களுக்கு வந்து ஏன்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி இதில் போடுற 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாரிக்கெல்லாம் கலட்டுறது, இதுலேயே வந்து நம்ம போட்டு மேனுவலாகவே ஏறி அந்த இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், இதுலேயே பெருசு சின்னது எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி போட்டு கலட்டுறது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி தான் இதில் போட்டுட்டு அந்த நட்டை வந்து சுற்றுறதுக்கு வந்து இதில் போட்டு எந்த பக்கம் போட்டு வேணாலும் சுற்றுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சைஸ் எல்லாமே அதுலேயே வந்து போட்டுரும் பாருங்கள், 27 32 அந்த மாதிரி சைஸஸ் எல்லாமே வந்து போட்டுரும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு டயர் நட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கலட்டுறது தான். இல்லை ஒவ்வொன்றிலையும் ஒரு சைஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அந்த சைஸை வந்து போட்டு வந்து எப்படி வேணாலும் கழட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து டீ ஸ்பேனருங்கிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைஸஸ் இருக்குது. இந்த டீ ஸ்பேனர் வச்சு நம்ம கழட்டுறதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்கெட்னு சொல்லுவோம். இந்த சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளவர் டிசைனில் இருக்குது, இது நல்லா பாருங்கள், இது வந்து ஃப்ளவர் டிசைன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நார்மலில் உள்ளதுமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 2 டிசைன்லையுமே எல்லா சைஸுமே நம்மகிட்ட வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா 30 29 இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதே சாக்கெட்லேயே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் சாக்கெட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நீளமாக உள்ள டெப்த்துக்குள்ளே விட்டு கலட்டுற மாதிரி போடுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து போடலாம். உங்களுக்கு வந்து இது போடுறது உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ராடில் தான் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ராடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ராடு போடுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் போட்டு எல் ராடு மாதிரி யூஸ்
பண்ணுறதுனா இந்த மாதிரி எல்ராடா போட்டு கழட்டலாம். இதே இதை கொஞ்சம் தள்ளிட்டு வந்துட்டிங்கன்னா போட்டு வந்து நீங்கள் வந்து டீ ராடு மாதிரி போட்டு வந்து சுற்றுறதுனாலும் யூஸ் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு வந்து சுற்றிக்கலாம். இது வந்து டார்க் வந்து நல்ல ஹெவியாக இருக்கக்கூடியதான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னோம்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து டீப் சாக்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாரியோட டயரில் உள்ள போல்ட்டு நட்டெல்லாம் கலட்டுறதுக்கு உண்டானது தான் இருக்குது. இது வந்து ஆமாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இன்ஃபேக்ட் இருந்துச்சு, எலக்ட்ரிக்கல் இன்ஃபேக்ட் இருந்துச்சு, அந்த மாதிரி ஏர் இன்ஃபேக்ட் ரிஞ்சில் போட்டு நம்ம கழட்டுறதுக்கு இது தனியாக ஏர் இன்ஃபேக்ட் ரிஞ்ச் வந்து நம்மகிட்ட இருக்கிறது உங்களுக்கு. ஓகே சார், இப்போ பேமெண்ட் மெத்தடில் எப்படி டெலிவரியெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஏன்னா லோக்கலில் இருக்கவங்க டேரெக்டாக நம்ம லொக்கேஷன் கொடுத்துரும் வந்துடுவாங்க, விசிட் பண்ணிடுவாங்க. வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களாம் பர்ச்சேஸ் பண்ண நினைப்பாங்களா? அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் உங்களுக்கு, லாஸ்ட் 8 months முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார் வாஷரோட வீடியோ தான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். அந்த கார் வாஷர் மறுபடியும் பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் தாராளமாக மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும்னா பார்த்துக்குங்க. ஸோ முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சராக இருக்கிறதுனால சர்வீஸு ஸ்பேர்ஸுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எந்த ஊர் வெளியூராக இருந்தாலும் கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எந்த ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப சேஃப் தான், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நைட்டு புக் பண்ணோம்னா காலையில் உங்கள் இடத்துக்கு வந்து காலையிலே வந்துடும். அதாவது ஆல் ஓவர் சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணும்னாலும் நாங்கள் வந்து முக்கியமாக நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, பாண்டிச்சேரிக்கு வந்து அதிகமானபடி சப்ளை பண்ணுறோம். கேரளாவுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் அதாவது எண்ட் ஆஃப் யூசர் கஸ்டமராக இருக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டுங்க. இப்போ இந்த வீடியோலேயே பார்த்துட்டு எவ்வளோ கஸ்டமர் இடையில வந்துட்டு போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க. ஸோ அதனால் கடையும் நீங்கள் பார்க்கறதுனால ஓவர் நைட்டில் நம்ம எதையுமே ஷிப் பண்ண முடியாது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் தாராளமாக உங்கள் இடத்துக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.